அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியார்கி அண்ட் இன்சூரன்ஸ். பேட்ரியார்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சமூகத்துல பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஆணுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ. இது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். சமீபமா கூட ஒரு நடிகை கூட பேசுனாங்க. அதாவது அவங்கள வந்து ஒரு பிரஸ் அதாவது பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம கையாளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல, அதே போலவே நம்ம சமூகத்துல வந்து எந்த விதமான ஒரு மனநிலை நம்ம சமூகம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும் இந்த வீடியோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு செய்றேன். அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடே தமிழ முதல் முறையா நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை தட்டி விடுங்க. எங்களுடைய இந்த காணொலிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா வந்து Facebookல கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்களுடைய சேனலான குபேரபுத்ரா ஃபினான்ஷியல் ட்ரேடிங் அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல, Facebookல கூட ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவ ஆரம்பிக்கிறேன். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை அப்படின்னு சொன்ன பிறகு நெறைய பேருக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்கு சமூகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணா? பெண் குழந்தையா? என்னங்க? ஆண் குழந்தை மாரி வருமா? அப்படின்ற மாரியான ஒரு மனநிலை இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுடைய விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, சமூகத்துல நெறைய பேருக்கு வந்து நெறைய விதமான வாய்ப்புகள் வந்து இழந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பெரும் செல்வந்தர்கள், சில பெரும் செல்வந்தர்கள் பண்ணக்கூடிய தவறுகளால சமூகத்துக்கு அதோடைய பாதிப்பு வந்து உருவாக்கி கொடுக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்குங்க காப்பீடு பண்ணணும்? பெண் குழந்தை மேல ஏங்க காப்பீடு பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதே போலவே நடுத்தர மக்களுக்கு அத போல மிஸ்கைட் பண்ண பிறகு, அந்த நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த சமூகத்துல போய் அப்ரோச் பண்றப்போ, இந்த மாரி காப்பீடெல்லாம் வேணாங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாரி எல்லாம் மிஸ்கைட் பண்றாங்க. ஆனா பெரும்பாலான பணக்கார செல்வந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய குழந்தைங்களுக்கு, அதுலயும் முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு வந்து காப்பீடை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இத நெறைய பேர் சொல்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை அப்படின்றப்ப நாம பாகுபாட பண்ணக்கூடாது. அது ஆண் குழந்தையாகட்டும் அல்லது பெண் குழந்தையாகட்டும் 2 பேருக்கும் சரிசமமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு காப்பீடு பண்றதன் வழியாக அவங்களுடைய ஃபியூச்சர வந்து நம்ம புரொடெக்ட் பண்றோம், செக்யூர் பண்றோம். அதாவது ஃபியூச்சர வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை உண்டானாலும் கூட காப்பீடு வந்து அவங்களுக்கு வந்து உதவும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்து அந்த காப்பீட செய்யணும். காப்பீடுல பல வகையான காப்பீடுகள் இருக்கு. அதுலயும் வந்து கல்விக்கு ஏத்த மாதிரியான காப்பீடு இருக்கு. மருத்துவத்துக்கு ஏத்த மாதிரி காப்பீடு இருக்கு. அதே போல வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு, அதாவது அவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் பணத்த நீங்க காப்பீடு வழியாக கூட நீங்க சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சலுகைகள் வந்து காப்பீடு வழியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா நிறைய பேருக்கு இத பத்தின ஒரு புரிதல் இல்ல. பொத்தாம் பொதுவா பேசிட்டு போன ஒரு விஷயத்தையே வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு காப்பீடே செய்யாம விட்டுர்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கல்யாணம். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பெண் குழந்தைக்கு வந்து காப்பீடு செய்றீங்க சரி. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, உங்கள அவங்க பாத்துக்க மாட்டாங்க. யாருங்க சொன்னாங்க அந்த மாதிரி? இருக்கலாம். 10ல ஒரு 2ஓ ஒரு ஒரு 1, 2 குடும்பம் அப்படி இருக்கலாமே ஒழிய, மேக்ஸிமம் வந்து யாரு கல்யாணம் பண்ணி குடுத்திருக்கிற அந்த பெண்மணி என்ன இருக்கோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, சொந்த வீடுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அ பெற்ற குடும்பத்துக்கு என்ன, அதாவது அப்பா, அம்மா இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ, அது மாதிரி எல்லாமே கவனிச்சுட்டு பாத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. அதே போலவே புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, உங்கள வந்து மறந்துருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்து தயவு செஞ்சு வெளிய வாங்க. இப்போ நீங்க பார்த்துக்கலாம் சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்மணிகள் வந்து எவ்வளோ வந்து சாதனை பெற்றுக் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல கூட நம்ம பெண்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்றது, பெண் கிரிக்கெட் டீம்ல வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்துல கூட சமீபமா சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். நேவி கமாண்டர் ஆகட்டும், ஆர்மி கமாண்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பெண் தலைமையில தான் அது வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த மிஷன் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கிறபோது ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணத்த பத்தி யோசிக்கிறது. அவங்கள வந்து கல்யாணம் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மறந்துருவாங்க பெற்றவங்கள. அப்படிலாம் கண்டிப்பா கிடையாதுங்க. அதனால அந்த ஒரு மனநிலையிலிருந்து வெளிய வாங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட். அதாவது உங்களுக்கு வந்து ரிட்டயர்மென்ட் ஆயிருச்சு. ஓய்வு வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது நான் சொல்றது நடுத்தர வர்க்கத்துல, அதிலே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய வர்க்கம் அப்படி நம்ம என்ன சொல்றோமோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காப்பீடு செய்யாம இருக்கிறதுனால, வாழ்நாள் முழுவதும் வந்து அவங்க என்ன செய்றாங்க, எல்லா விஷயத்துக்கும் கடன்ல வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. மிஸ்கைட் பண்றதுனால தான் இந்த மாரி நடக்குது. சில மிடில் இன்கம் ஃபேமிலீஸ், அதே போல வந்து கொஞ்சம் ரிச் இருக்கக்கூடிய, அதாவது சில செல்வந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்குங்க காப்பீடெல்லாம் வாங்குறீங்க? அது வேஸ்ட்டுங்க" அப்படின்றாங்க. அதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கே தெரியாமலே பண பற்றாக்குறை ஏற்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடன வாங்கிடுறாங்க. அந்த கடன கட்ட முடியாம வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஓய்வும் கிடையாம போயிடுது. ஸோ இந்த மாரி தவறான முடிவுகள தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீட வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அவசர காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காப்பீட கூட நீங்க வந்து அடமானமா வச்சு கடன் பெற்றுக்கொள்ளலாம். செக்யூர்ட் லோன வாங்கிக்கலாம். அது நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது வந்து நம்மளுடைய சமூகம். நம்மளுடைய சமூகமே வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஆண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமா குடுக்குறாங்க. ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரியான நபர்கள் உங்களை வந்து சந்திச்சாங்க, அதை பத்தின ஒரு விஷயத்த வந்து நீங்க ஏதோ கேட்கறப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு மிஸ்கைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து மனதளவுல வந்து உங்களை தடுத்து நிறுத்திட்டு அவங்க அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அல்லது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீங்க உள்வாங்கிட்டு அந்த எந்த விதமான தவறான முடிவுகளும் நீங்க எடுக்காம போயிடாதீங்க. தயவு செஞ்சு காப்பீடை வாங்குங்க. அதன் வழியாக கண்டிப்பாக உங்க ஃபேமிலி வந்து ப்ரொடெக்டடா இருக்கும். நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் இதுதான். காப்பீட வந்து அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு காப்பீடு வாங்காதீங்க. அது வேஸ்ட். அதுல எந்த விதமான பலனும் இல்லன்னுவாங்க. ஆனா வருஷம் அந்த காப்பீடுக்கான அந்த தொகை என்ன இருக்கோ அத கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட நீங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, நீங்க காப்பீடு பண்ணியிருக்கீங்களா? எவ்வளவு தொகைக்கு பண்ணியிருக்கிறீங்க? அப்படின்னு கேளுங்க. அப்படி அவங்க பண்ணவே இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பாருங்க. அவங்க மூஞ்சி வந்து சுளிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க காப்பீடு பண்ணியிருக்காங்க. அந்த அவாய்ட் பண்றதுக்காக வேற ஏதாவது விஷயத்த வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து அப்படியே வந்து நல்லபடியா சைட்ல வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து அப்படியே ஒதுங்கி வந்து நீங்க சொந்தமா உங்களுடைய குழந்தைங்க பேர்ல உங்க பேர்லயும் காப்பீடு பண்ணிக்கோங்க. குடும்பத்த பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவல் கூட சந்திக்கும் வரை உங்கள் கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல் கேஎஃப்இடிஏ ஃபேஸ்புக் பேஜ் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம். காப்பீடு ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. எல்லா செல்வந்தர்களும் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லல. சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. மிஸ்கைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க.